darlings. Missed you all. வணக்கம் மக்களே, எல்லாரும் குட் பேட் அக்லி படத்துடைய டீசரை பார்த்திருப்பீங்க. அந்த டீசரை பார்த்ததும் எனக்கு முதல்ல தோணுது கொரியால வெளிவந்த த கேங்ஸ்டர் த காப் த டெவில் படம் தான். அந்த படத்தை பார்த்தா எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த படத்தை தமிழ்ல தலைய வச்சு ரீமேக் பண்ணணும்னு தோணிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தலைக்காகவே எழுதின கதை மாதிரி இருக்கும். குட் பேட் அக்லி டீசர் பார்க்கும்போது கூட நிறைய காட்சிகள்ல த கேங்ஸ்டர் த காப் த டெவில் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை இந்த கதையை தான் ரீமேக் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், கிளைமேக்ஸ்ல தியேட்டரே வெடிக்கும். மிஸ் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. கிளைமேக்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஒரு அமைதியான ஊரு. அந்த ஊர்ல ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இருக்காரு. அதே ஊரை ஒரு மோசமான ரவுடி கெட்டி ஆள்றான். அவன் தான் அந்த ஊர்லயே மிகப்பெரிய கேங்ஸ்டர். இவங்களுக்குள்ள பயங்கரமான போர் நடக்குது. அப்ப மூணாவதா ஒரு சைக்கோ கில்லர் வரான். மொத்த ஊரையும் மிரட்டி வைக்கிறான். இவங்க 3 பேர் கதையும் ஒரு கட்டத்துல ஒரே நேர்கோட்ல வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதான் படத்துடைய கதையை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. படமும் அதே மாதிரிதான் இருக்கும். 2019 வெளிவந்த த கேங்ஸ்டர் த காப் த டெவில் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்பவே சொல்லிடுறேன், படம் சும்மா தாறுமாறா இருக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ்லாம் பயங்கர மாசா எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்பதான் உங்களால படத்தை இன்னும் ரசிச்சு பார்க்க முடியும். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பரபரப்பான ஒரு நகரம். ராத்திரி வேளையில அமைதியா ஒரு கருப்பு கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமா நகரத்தை விட்டு வெளியே வருது. அதுக்கு பின்னாடியே இன்னொரு வெள்ளை காரும் வருது. அந்த கருப்பு கார் நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சு. சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல. அப்ப பின்னாடி வர வெள்ளை கார் கருப்பு கார் மேல மோதுது. அதனால காரோடைய ஓனர் வெளியே வந்து பாக்குறாரு. காருக்கு பின்னாடி லேசா அடிபட்டு இருக்கு. அப்ப இடிச்சவன் வெளியே வந்து தெரியாம இடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். அப்ப ஓனர் போட்டோ எடுத்துக்கிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஆதாரம் ரொம்ப முக்கியம், அதான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பேசிட்டு இருக்கும் போதே இடிச்சவன் மெதுவா கிட்ட வந்து ஒரு கத்தி எடுத்து அவரை சரமாரியா குத்துறான். அந்த ஆளை காருக்குள்ள போட்டு முதுகுலயே குத்தி கொல்றான். உடனே காரை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். மறுநாள் நகரம் முழுக்க ரொம்ப டிராபிக்கா இருக்கு. அந்த டிராபிக்கு நடுவுல நம்ம படத்துடைய ஹீரோ கிம் இருக்கான். கிம் ஒரு போலீஸ் ஆபீசர். அப்ப பக்கத்துல ஒருத்தனை பார்த்து இவன் என்ன வெளியே தைரியமா சுத்துறான்னு வெளியே இறங்கி வரான். அது ஒரு கிளப், வேணும்னே அதுக்குள்ள போக பாக்குறான். உடனே ஆட்கள்லாம் ஓடி வந்து தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாத, இது ஜாங்சோவுடைய கிளப், ஒழுங்கா போயிருன்னு சொல்றாங்க. அதுக்கு கிங் கெத்தா, ஜாங்சோனா பெரிய ஆளா, அவனே ஒரு கிரிமினல், உங்க எல்லாரையும் நான் உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு உள்ள போறான். வேணும்னே அங்கிருந்து ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிட்டு வரான். உடனே இந்த செய்தி கிளப்புடைய ஓனருக்கு போகுது. ஓனர் யார் தெரியும்ல, வேற யாரும் இல்ல, நம்ம ஆளு ஜாங் டாங்சோ. டாங்சோ ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். எந்த அளவுக்குன்னா இப்ப அவன் குத்துறது பஞ்சிங் பேக் இல்ல, அது ஒரு ஆளு போட்டு புரட்டி எடுத்திருக்கான். உடனே போலீஸுக்கு போன் பண்றான். தேவையில்லாம கிம் கிளப்புக்கு வந்து என்னுடைய ஆளை அடிச்சு போட்டிருக்கான், கைதும் பண்ணிருக்கான், அவனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்கன்னு டாங்சோ சொல்றான். போலீஸும் உடனே சரி நான் அவனை தட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு. கிம்முக்கு நடந்த கொலைய பத்தி தகவல் வருது. உடனே அங்க போய் பாக்குறான். அந்த இடமே ரத்த கலரியா இருக்கு. அவனுடைய ஃப்ரெண்டு தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கொலை எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு விசாரிக்கிறான். அந்த இடம் முழுக்க போட்டோ எடுக்கிறான். அப்பதான் காருக்கு பின்னாடி வித்தியாசமா ஒண்ணு பாக்குறான். கார்ல வெள்ளை பெயிண்ட் ஒட்டி இருக்கு. அதை வச்சு பின்னாடி ஒரு கார் மோதி இருக்கலான்னு சந்தேகப்படுறான். டாங்சோ ஒருத்தங்கிட்ட டீல் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆளு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நம்ம 2 பேருக்கும் ஒத்தே வராது, ஆனா வேற வழி இல்ல, சில சமயம் நம்ம ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ணி ஆகணும், அதனால உன்னுடைய ஆட்களை ஒழுங்கா நடந்துக்க சொல்லுன்னு சொல்றான். அப்ப டாங்சோ, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டாம இருக்கிறது உனக்கு நல்லது, ஒருவேளை அப்படி நீ தாண்டினா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப கூட இருக்கிற அல்லக்கை ஒருத்தர் சவுண்ட் விடுறான். டாங்சோ கடுப்பாக்கி அவனை 4 போடு போட்டு அவன் பல்ல புடிங்கிறான். அந்த பல்ல ஒயின்ல போட்டு ஒழுங்காத குடின்னு சொல்றான். இவனும் பயந்து போய் குடிச்சிட்டு ஓடிடுறான். நடந்த கொலைய பத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிம் கடைசியா வரான். இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட கேஸ் நிலைமை என்னாச்சு, என்ன விசாரிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர், யாரும் இல்லாத இடத்துல கொலை நடந்திருக்கு, எந்த எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல, செத்து போனவருக்கு எந்த எதிரியும் இல்ல, கொலை நடந்திருக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, யாரோ பணத்தை திருட இப்படி கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு கிங், இல்ல நீங்க சொல்றது தப்பு, இந்த கொலை பணத்துக்காக நடக்கல, நான் இதே மாதிரி பல கேஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சேன், நிறைய பேர் தனியா போகும்போது இறந்திருக்காங்க, அவங்கள யாரும் கொள்ளடிக்கவும் இல்ல, அவங்க எல்லாருமே கத்தியால குத்தி தான் இறந்திருக்காங்க, அந்த காயம் கூட பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, அதனால கொலைகாரன் ஒரே கத்தியை வச்சுதான் எல்லாரையும் கொண்டு இருக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு ராபரி கிடையாது, நம்ம தேடுற ஆள் ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்றான்.
இத கேட்டு போலீஸ் செம கடுப்பாகிறாரு. நீ என்ன அமெரிக்கால இருக்கிறதா உனக்கு நினைப்பா? இங்க யார்கிட்டயும் துப்பாக்கி கிடையாது, எல்லாரும் கத்திய வச்சுதான் குத்துவாங்க. கத்தியால குத்துனா எல்லா கையும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப நாடு முழுக்க எல்லா கொலையும் பண்றது ஒரே ஆளுன்னு சொல்வியா? தேவையில்லாம இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாம நான் சொல்றத மட்டும் செய்யு திட்டி அனுப்புறாரு. கிம் சம கோவத்துல அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு ராத்திரி டாங்ஸோ கிளப்ல இருந்து கிளம்புறான். அப்ப அவன் நான் நேரா வீட்டுக்கு போறேன், யாரும் வர தேவையில்ல, நானே கார் ஓட்டிட்டு போறேன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். ராத்திரி நல்லா மழை பெய்யுது. டாங்ஸோ மட்டும் கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப அவனை ஒரு கார் மோதுது. மோதினது அந்த சைக்கோ தான். டாங்ஸோ மெதுவா இறங்கி வந்து பாக்குறான். அப்ப அந்த சைக்கோ என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம இடிச்சிட்டேன், மழையில சரியா ரோடு தெரியலன்னு சொல்றான். அதுக்கு டாங்ஸோ அவனை பார்த்து சரி விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், வண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றான். திரும்பி வண்டி ஏற வரும்போது அந்த சைக்கோ டாங்ஸோ முதுகுல குத்திடுறான். வலி தாங்க முடியாம டாங்ஸோ கீழே விழுறான். ஆனா திருப்பி அந்த சைக்கோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். டாங்ஸோக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த கத்திய கெட்டியா பிடிச்சுக்கிறான். ஆனாலும் அந்த சைக்கோ டாங்ஸோவை சரமாரியா குத்துறான். ஆனா நம்மால சும்மா விடுவானா? பதிலுக்கு திருப்பி அந்த சைக்கோவை புரட்டி எடுக்கிறான். இது வரைக்கும் அந்த சைக்கோ இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்ல. அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது. கடைசியில அவன் கத்தி எடுத்து சைக்கோ நெஞ்சிலே குத்திடுறான். உடனே அவன் டாங்ஸோவை தள்ளி விட்டுட்டு கார்ல தப்பிச்சு போயிடுறான். டாங்ஸோ ரத்த வெள்ளத்துல அங்கேயே மயங்கி போறான். டாங்ஸோவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவன் ஆட்கள் எல்லாம் சம கோவத்துல இருக்காங்க. டாங்ஸோவோட எதிரிகள் எல்லாரையும் தேடி தேடி போய் அடிக்கிறாங்க. அந்த ஊரே கலவரமா மாறுது. தப்பிச்சு வந்த சைக்கோ தனியா காருக்குள்ள இருக்கான். அவன் கத்திய சுத்தம் பண்ணி வச்சுக்கிறான். காயப்பட்ட இடத்துல அவனே தையல் போட்டுக்கிறான். அடி வாங்கினதுல சம கோவத்துல இருக்கான். அப்ப அந்த வழியா ஒரு வயசான ஆள் வராரு. அவரை சரமாரியா குத்தி கொள்றான். மறுநாள் டாங்ஸோ முழிக்கிறான். அப்ப அவனுடைய ஆள் உங்களை யார் கொல்ல பார்த்ததுன்னு கேக்குறான். அவனை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல. அவனை பார்த்தா பகைக்காக கொல்ல வந்தவன் மாதிரியும் தெரியல. அவன் ஒரு வெள்ளை கார்ல வந்தான்னு கார் நம்பரை எழுதி கொடுக்கறான். இந்த கார் எங்க இருந்தாலும் உடனே தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றான். அப்ப அங்க போலீஸ் கிம் வரான். டாங்ஸோவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டே வரான். என்னாச்சு, பெரிய டான்னு நினைச்சேன், எவனோ தனியா அவனை போட்டு பொழந்து கட்டிட்டானேன்னு கிண்டல் பண்றான். டாங்ஸோ கிட்ட நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, கேஸ நான் விசாரிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு டாங்ஸோ நான் கேஸ் எல்லாம் கொடுக்கல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு கிம் நீ ஒரு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் சட்டப்படி தான் செய்யணும்னு சொல்றான். அதுக்கு டாங்ஸோ அவனை பார்த்து சரி நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க, நேத்து ராத்திரி நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுடுச்சுன்னு நக்கலா சொல்றான். இத கேட்டு கிம் கடுப்புல வெளியே வரான். கிம் நேரா கேஸ விசாரிக்க டாங்ஸோவோட காரை தேடி போறான். காரை போட்டோ எடுத்துட்டு பின்னாடி பார்த்தா சின்னதா ஒரு வெள்ளை பெயிண்ட் இருக்கு. முன்னாடி பார்த்த மாதிரியே அதே தடயம் இருக்கு. உடனே கிம்முக்கு இத பண்ணது அந்த சைக்கோவா தான் இருப்பான்னு சந்தேகம் வருது. டாங்ஸோவை பார்க்க அவனுடைய எதிரி லீ வரான். இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல பார்த்தோம்ல, அவன் தான். டாங்ஸோ கிட்ட உன்னுடைய ஆட்கள் தேவையில்லாம என்னுடைய ஆட்களை அடிச்சிட்டாங்க, இப்போ அதுக்கு என்ன பண்ணன்னு கேக்குறான். அதுக்கு டாங்ஸோ சேதாரத்தை நான் பாத்துக்கிறேன், அவங்கள நானே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன்னு சொல்றான். அதுக்கு லீ சீக்கிரமா பணம் கொடு, நானும் உன்னை பெரிய டான் நினைச்சேன், பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற, ஒருவேளை உன்னோட இடத்துல நான் இருந்தா தூக்கு மாட்டி செத்துருப்பேன், நீ தேவையில்லாம சந்தேகப்பட்டு என் ஆட்களை அடிச்சிட்ட, உன்னை நல்லா தெரிஞ்சுக்க, உன்னை அடிக்க சொல்லி பிளான் நான் போடல, வேற யாரோ பண்ணிருக்காங்க, ஒருவேளை நான் பிளான் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன், நான் நினைச்சேன்னா உன்னை எப்பயோ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன்னு நக்கலா சிரிச்சுட்டே போறான். இதை கேட்டு டாங்ஸோ செம கடுப்பாகிறான். என்னைக்காச்சும் ஒரு நாள் இவனை சமத்தையா கவனிக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிறான். கிம் நேரா இன்ஸ்பெக்டரா பார்க்க போறான். அவர்கிட்ட டாங்ஸோ கேஸ நான் விசாரிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு அவரு ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் வாய்க்கா தகராறு, ஒழுங்கா இதை என்கிட்ட விட்டுரு, நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு கிம் எனக்கு இந்த கேஸ்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, டாங்ஸோவை கொல்ல முயற்சி பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். உடனே போலீஸ் ஆச்சரியப்பட்டு யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு கிம் அந்த சைக்கோ கில்லர் தான் சொல்றான். இதை கேட்டதும் அவர் செம கடுப்பாகிறாரு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஊர்ல சைக்கோ கில்லர் எல்லாம் கிடையாது, இன்னொரு முறை இதே மாதிரி பேசிட்டு வந்தனா அந்த கேஸ உன்கிட்ட இருந்து எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி வைக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த சைக்கோ ரோட்ல போயிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தர் போன்ல அவர் குழந்தைகிட்ட பேசிட்டே வராரு. அந்த ஆளை பார்த்ததும் குத்தி கொள்றான். அந்த ஆள் வந்த ட்ரக்கை எடுத்துட்டு கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனா ட்ரக் உள்ள இன்னொருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு அவனையும் குத்தி கொல்ல பாக்குறான். சண்டை போட்டு அவனை கொல்றான். அப்ப அவன் வச்சிருந்த கத்தி ட்ரக்ல இருந்து கீழே விழுந்துருது. டாங்ஸோ அந்த சைக்கோ படத்தை வரைய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஞாபகம் இருக்கிற அங்க அடையாளங்களை சொல்றான். அதை வச்சு அந்த சைக்கோவோட முகத்தை வரைகிறாங்க. அந்த போட்டோவை அவன் ஆளுங்க கிட்ட கொடுத்து நகரம் முழுக்க சல்லடை போட்டு தேட சொல்றாங்க. கிம் மறுபடியும் டாங்ஸோட கிளப்புக்கு ரைடுக்கு போறான். அங்க நிறைய பேரை அரெஸ்ட் பண்றான். டாங்ஸோ கடுப்பாகி கிம்ம கூப்பிட்டு பேசுறான். எதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ற, உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறான். அதுக்கு கிம் ஓகே ஒரு டீல் போட்டுக்கலாம், உன்னை யார் அடிச்சானு எல்லா தகவலையும் எனக்கு கொடு, நான் உன்னுடைய ஆட்களை விட்டுறேன்னு சொல்றான். அதுக்கு டாங்ஸோ அவனை கண்டுபிடிக்க நீ ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு கிம் நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண அடியாள் இல்ல, அவன் ஒரு சைக்கோ கில்லர், இது வரைக்கும் அவன் ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கான்,
பொதுவா ஒரு சைக்கோனா சின்ன பசங்களை கொல்லுவாங்க, இல்ல பெண்களை கொல்லுவாங்க, இல்ல வயசான ஆட்களை கொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு அந்த மாதிரி பேட்டர்னே கிடையாது. இவன் பாக்குற எல்லாரையும் கொல்லுவான். இவன் வெளியே இருக்கிற ஒரு நாளும் எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்றான். இத கேட்டதும் டாங்ஸோ ஷாக் ஆகுறான். அவனை புடிச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். சட்டப்படி நான் அவனை கைது பண்ணுவேன், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். அதுக்கு கிங் அவ்வளவுதான், அதோட என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். டாங்ஸோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போறான். ஆனா அங்க அவனை பார்க்க யாருமே வரல. டாங்ஸோ அடி வாங்கினதால அவனை நம்பி பணத்தை கொடுக்க யாருமே முன் வரல. மார்க்கெட்ல டாங்ஸோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கலான்னு டாங்ஸோ கேக்குறான். அதுக்கு அவன் ஆளு முடிஞ்ச அளவுக்கு வேகமா தேடிட்டு இருக்கோம். அவனுடைய காரை ஊருக்கு வெளியே கண்டுபிடிச்சோம். பக்கத்திலேயே ரோட்டோரமா ஒரு கத்தியும் கண்டுபிடிச்சோன்னு சொல்றான். ட்ரக்ல சண்டை போட்டான் இல்லையா, அப்ப சைக்கோ கீழே போட்ட கத்தி தான் அது. டாங்ஸோ அதை பார்த்து இத பத்திரமா எடுத்து வச்சுக்க, நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்றான். டாங்ஸோ கிம்முக்கு போன் பண்ணி இந்த சைக்கோவோட காரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இத பத்தி நேர்ல உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். டாங்ஸோ கிம் கிட்ட நான் அந்த சைக்கோவை தேடிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன கொல்ல வந்தவன் சாதாரண அடியாளா இருந்தா அவனை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவன் ஒரு சைக்கோ, அவன் எப்ப எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அதனால அவனை கண்டுபிடிக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம்னு சொல்றான். இத கேட்டு கிம் ஷாக் ஆகுறான். இது என்ன புது கதையா இருக்கு, ஒரு போலீஸ கிரிமினல் கூட சேர்ந்து வேலை பார்க்க சொல்றியான்னு கேக்குறான். அதுக்கு டாங்ஸோ உனக்கு இப்ப வேற வழி இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே உன்ன நம்பல, அதனால உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. என்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஆனா என்னால தலையத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால உனக்கு தேவையான ஆள் பலத்தை நான் கொடுக்கறேன். அதே மாதிரி ஃபாரன்சிக்கும் மத்த டெக்னாலஜியும் வச்சு அந்த சைக்கோவை கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவி பண்ணுன்னு கேக்குறான். இந்த டீல் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. கிம்மும் அதுக்கு ஒத்துக்கிறான். எல்லாம் சரி, அந்த சைக்கோவை பிடிச்சதும் அவன் யாருக்கு சொந்தம்னு கேக்குறான். அதுக்கு டாங்ஸோ ஒரு கேங்ஸ்டருக்கு ரெபுடேஷன் ரொம்ப முக்கியம், என்னுடைய ரெபுடேஷனை காப்பாத்த அவனை நான் என் கையால கொல்லணும், அவனை கொன்னு ரோட்டுக்கு நடுவுல தொங்க விடுவேன்னு சொல்றான். அதுக்கு கிம் என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் கிட்டே இப்படி பேசுவ, அதுக்கு நான் விட மாட்டேன். அந்த சைக்கோ உன்கிட்ட கிடைச்சா அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா முதல்ல நான் அவனை பிடிச்சனா அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். டாங்ஸோவும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இப்ப அந்த சைக்கோவை பிடிக்க ஒரு கேங்ஸ்டரும் ஒரு காப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. இந்த விஷயத்த கிம் அவன் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அதுக்கு அவங்க ஷாக் ஆகுறாங்க. கிரிமினல்ஸை நம்பி நம்ம எப்படி வேலை செய்யறதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி டாங்ஸோவோட ஆட்களும் பயப்படுறாங்க. போலீஸ் கூட நாம எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யன்னு கேக்குறாங்க. போலீஸ் கிட்ட டெக்னாலஜி இருக்கு, அவன் கிட்ட ஆட்கள் பலம் இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா சைக்கோவை சுலபமா பிடிக்கலான்னு எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறான். அந்த சைக்கோவோட காரை டாங்ஸோ கொடுக்கறான். போலீஸோட டீம் அந்த காரை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அதுல கிடைச்ச தடயங்களை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கிம்முடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தால அவ கிட்ட கொடுக்கறான். இதுக்கு நடுவுல டாங்ஸோ தனியா ஒரு பிளான் போடுறான். அந்த சைக்கோவோட கத்தி கிடைச்சது இல்லையா, அத அவன் ஆள் கிட்ட கொடுத்து அவனுடைய எதிரி லீ இருக்கான் இல்லையா, அவனை போட்டு தள்ள சொல்றான். ராத்திரி லீ வீட்டுக்கு மறைஞ்சு போய் அவனை குத்தி கொல்றாங்க. அந்த கத்திய அங்கேயே விட்டுட்டு வராங்க. அந்த சைக்கோ தான் கொலை பண்ண மாதிரி செட் பண்றாங்க. மறுநாள் இந்த செய்தி கேட்டு போலீஸ் எல்லாம் அறக்க பறக்க வராங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க, ஒரு கேங்ஸ்டர் செத்து போயிட்டான், இது அடுத்து ஒரு கேங் வர மாறும், அதனால எல்லாருக்கும் பிரச்சனை, உடனே அந்த கொலையை பண்ணது யாருன்னு தேடி கண்டுபிடிக்க சொல்றான். பாத்தீங்களா, இது வரைக்கும் எத்தனையோ பொதுமக்கள் செத்து போனாங்க, அதெல்லாம் போலீஸ் பெருசா கண்டுக்கவே இல்ல. ஒரு கேங்ஸ்டர் செத்து போயிட்டான், உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க ஊர்லயும் இப்படிதான் போல. அப்ப கிம் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அந்த சைக்கோ பத்தி எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க நான் எல்லா ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன், அந்த கார்ல சைக்கோவுடைய டிஎன்ஏ கிடைச்சது, ஆனா அது மட்டும் இல்ல நேத்து ஒரு கேங்ஸ்டர் கொலை நடந்துச்சு இல்லையா, அதுல கிடைச்ச கத்திலையும் இந்த டிஎன்ஏ ஒத்து போகுதுன்னு சொல்றா. இத கேட்டதும் கிம் ஷாக் ஆகுறான். டாங்ஸோ தான் ஏதோ கேம் ஆடி இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். கோபத்துல நேரா டாங்ஸோவை பார்க்க போறான். டாங்ஸோவை அடிச்சு என்ன தைரியம் இருந்தா என்னைய நீ ஏமாத்த பாத்துருப்பேன்னு கேக்குறான். அதுக்கு டாங்ஸோ திருப்பி அந்த போலீஸை புரட்டி போட்டு இது உனக்கு தேவையில்லாத வேலை, நம்ம டீல் அந்த சைக்கோவை பிடிக்கிறது மட்டும்தான், சீக்கிரமா அவனை பிடிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்றான். அதுக்கு கிங் ஒரு கிரிமினலா நம்பினது என் தப்பு தான், உன்னுடைய முடிவும் என் கையில தான், அதனே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். சைக்கோ கில்லர் தான் கேங்ஸ்டரை கொன்னதுன்னு செய்தி நாடு முழுக்க பரவுது. இதனால போலீஸ் கிட்ட இருக்கிற கேஸ அந்த ஊர் சிபிஐக்கு மாத்துறாங்க. புதுசா சிபிஐ டீமும் ஸ்டேஷனுக்கு வராங்க. நீங்க இது வரைக்கும் தேடினதெல்லாம் போதும், இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம்னு நக்கலா சொல்றாங்க. அதனால போலீஸ்க்கும் சிபிஐக்கும் சண்டை வருது. நியூஸ பார்த்து அந்த சைக்கோ ஷாக் ஆகுறான். யாரோ நம்ம கத்திய வச்சு கேங்ஸ்டரை கொண்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். செத்து போன லீக்கு இறுதி மரியாதை நடக்குது. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க, டாங்ஸோவும் வந்திருக்கான். அவன் ஆட்கள் கிட்ட போயிட்டு லீ இறந்தது எனக்கும் சோகம்தான், அவனுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கும் வருத்தமா இருக்குன்னு சொல்றான். அடுத்து எல்லாரும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல அந்த சைக்கோவும் உட்கார்ந்துருக்கான். டாங்ஸோக்கு நேரா உட்கார்ந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான்.
நேரா லீயோட அடியாள் கிட்ட போயிட்டு ஒரு சீட்டை கொடுக்கறான். அதுல என்னுடைய கத்திய வச்சு வேற யாரோ லீய கொண்டிருக்காங்கன்னு எழுதியிருக்கான். அதை பார்த்ததும் அவனுக்கு டாங்ஸோ மேல சந்தேகம் வருது. அந்த சைக்கோ அங்க இருந்து போறான். அன்னைக்கும் அதே மாதிரி ஒருத்தனை கார்ல மோதுறான். அவனை கண்ட துண்டமா வெட்டி கொள்றான். அவன் காரை எடுத்துட்டு போகும்போது ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இறந்து போனவனுடைய மனைவி. அதை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். டாங்ஸோவும் கிம்மும் மறுபடியும் அந்த கார்ல கைரேகை ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சரசரன்னு ஒரு 30-40 பேர் வராங்க. யாருன்னா அந்த லீயோட ஆட்கள் டாங்ஸோவை கொல்ல வந்திருக்காங்க. அப்ப அங்க ஒரு ஃபைட் நடக்குது பாருங்க. சும்மா தாறுமாறா இருக்கும். கிம்மும் டாங்ஸோவும் சேர்ந்து எல்லாரையும் துவம்சம் பண்றாங்க. வந்த எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாங்க. அதுல லீயோட அசிஸ்டன்ட குத்தி கொன்னுறாங்க. மறுநாள் கிம் ஸ்டேஷன்லயே தூங்கிட்டு இருக்கான். அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து என்னடா பகல்லையே தூங்குறான்னு எழுப்புறாரு. பார்த்தா அவன் முகம் முழுக்க காயமா இருக்கு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஆனா கிம் எதுவும் சொல்லாம இருக்கான். அப்ப இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு ஒரு ஆள் கடத்தல் கேஸ் வந்திருக்கு, அதை போய் பாருன்னு சொல்றாரு. அதுக்கு கிம் நான் அந்த கொலை கேஸ பாக்குறேன்னு சொல்றான். இன்ஸ்பெக்டர் அதுக்கு கடுப்பாகி நான் சொல்ற வேலையை மட்டும் பாருன்னு திட்டி அனுப்புறாரு. கிம்மும் வேண்டாம் இருப்பா அந்த கேஸை எடுத்துக்கிறான். கேஸ் கொடுத்த வீட்டுக்கு போய் போனை டேப் பண்றான். அப்ப கடத்தல்காரன் போன் பண்றான். உன் புருஷன் திரும்ப வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு காசை கொண்டுட்டு வான்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. போலீஸ் எல்லாரும் மறைஞ்சிருக்காங்க. தொலைஞ்சவங்க மனைவி மட்டும் பணத்தை எடுத்துட்டு வராங்க. பார்த்தா அவன் சொன்ன இடம் ஒரு சின்ன ஹோட்டல். ஹோட்டல் கடைக்காரங்க அவங்கள பார்த்து பைதானே கொடுக்கணும், என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இவங்களும் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் கிம் மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப தூரத்துல ஒருத்தன் ஒளிஞ்சு நிக்கிறத கவனிக்கிறான். சந்தேகப்பட்டு கிம் துரத்திட்டு போறான். உடனே அவன் பயந்து ஓடுறான். எல்லா போலீஸும் சேர்ந்து அவனை விரட்டிட்டு போறாங்க. ஆனா அவன் அங்க இருந்து தப்பிச்சிடறான். நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்க எதுக்கு பைய வாங்குனீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தன் வந்தான், டீ குடிச்சிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்ன தேடி ஒருத்தங்க பை கொண்டு வருவாங்க, அந்த பைய வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னான். கூடவே கொஞ்சம் பணமும் கொடுத்தான், அதான் செஞ்சேன்னு சொல்றாங்க. அப்ப கிம் அவங்க கிட்ட இருந்து அவன் குடிச்ச பாட்டில எடுத்து வச்சுக்கிறான். உடனே அதை போரன்சிக்கு அனுப்புறான். அதுல அந்த கடத்தல்காரன் கைரேகையை கண்டுபிடிக்கிறாங்க. கைரேகையை வச்சு அவனை பத்தின தகவல் மொத்தமும் கிடைக்குது. உடனே கிம் அவன் வீட்டுக்கு கிளம்பி போறான். பக்கத்து வீட்டுல விசாரிக்கிறான். அதுக்கு அவங்க இந்த வீட்டுல உள்ள பையன் ரொம்ப நல்ல பையன், எப்பயும் ரொம்ப அமைதியா இருப்பான்னு பாராட்டுறாங்க. கிம் அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா வீடே ரொம்ப நாத்தடிக்குது. ரொம்ப நாளா அங்க யாருமே வராம இருக்காங்க. வீடு முழுக்க ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறான். அப்ப அங்க ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த போட்டோல உள்ள ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. உடனே டாங்ஸோ கொடுத்த அந்த படத்தை எடுத்து வச்சு பாக்குறான். பார்த்தா அவன் தேடி வந்த கடத்தல்காரன் தான் அந்த சைக்கோ கில்லர். உடனே போன் பண்ணி இந்த விஷயத்த டாங்ஸோ கிட்ட சொல்றான். அவன் போன் பண்ணி பணம் கேட்ட ஆடியோவையும் டாங்ஸோக்கு அனுப்பி இந்த குரல் அவனோட தான் கேக்குறான். அந்த குரலை கேட்டதுமே டாங்ஸோக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் அந்த சைக்கோ. அவனை நீ மாட்டானான்னு ஒரு லுக் விடுவான் பாருங்க, சும்மா சீனா இருக்கும். உடனே போலீஸும் ரவுடிகளும் ஒரு மீட்டிங் போறாங்க. அந்த சைக்கோ பத்தின மொத்த தகவலையும் எடுக்கிறாங்க. அவன் ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சிருக்கான். அவனுடைய அப்பா ஒரு குடிகாரன். சின்ன வயசுல இவனை அடிச்சு ரொம்ப குடும்பப்படுத்திருக்கான். இப்ப அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவன் அம்மாவுக்கு அவன் அடிக்கடி போன் பண்ணுவான். அவன் போனை ட்ராக் பண்ணி பார்த்ததுல அவன் கடைசியா இருந்தது அல்சான்ங்கிற ஒரு இடத்துல. அது ஒரு பெரிய நகரம். அங்க ஏகப்பட்ட கடைகள், ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு. கொலை செஞ்சு மறைஞ்சிக்க சரியான இடம். அவன் அங்கதான் இருக்கணும். டாங்ஸோவை தாக்கினப்ப கூட அவன் அங்கதான் போயிருப்பான்னு சொல்றான். உடனே டாங்ஸோட ஆள் ஒருத்தன் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் தலைவரே நீ பேர சொல்லி கூப்பிடுவியான்னு கேக்குறான். அதுக்கு போலீஸும் உன் தலைவன் என்ன பெரிய இவனா, அவனும் ரவுடி தானான்னு சொல்றான். அப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. அதை பார்த்து கிம் கடுப்பாகி ரெண்டு பேரையும் அடிச்சு துரத்துறான். இதை பார்த்து டாங்ஸோ சிரிச்சிட்டு இருக்கான். கிம் எல்லாரையும் பார்த்து நாம இப்போ ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கோம், நாம தாமதிக்கிற ஒரு நிமிஷமும் வெளியே மக்களுக்கு ஆபத்து, உடனே அவனை கண்டுபிடிக்கணும், எல்லாரும் டீமா பிரிஞ்சு போகணும், ஒரு டீம்லயும் 2 கேங்ஸ்டர் 2 போலீஸ் இருக்கணும்னு சொல்றான். மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அந்த சைக்கோவை தேடி போறாங்க. எல்லார்கிட்டயும் அவன் போட்டோவா கொடுக்குறாங்க. எல்லாரும் கொலை வெறியில இருக்காங்க. யார் கண்ணில் பட்டாலும் அவனை கைமா பண்ணிடுவாங்க. அந்த நகரம் முழுக்க சல்லடை போட்டு தேடுறாங்க. ஒரு வீடு ஒரு கடை விடாம எல்லார்கிட்டயும் அந்த போட்டோவை காமிச்சு கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல போலீஸும் ரவுடியுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தேட ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்களா தேடுதல் நடக்குது. டாங்ஸோ ரோட்டரமா நிக்கிறான். அப்ப பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு குடை இல்லாம இருக்கு. டாங்ஸோ அந்த பொண்ணை பார்த்து என் குடையை நீ வச்சுக்க, மழையில நனையாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணும் நன்றின்னு குடைய வாங்கிக்கிறா. அப்ப அங்க கிம் வரான். அந்த சின்ன பொண்ணை பார்த்து ஏன் நீ தனியா நிக்கிற, முன்ன பின்ன தெரியாதவங்க என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாது, இவங்க எல்லாம் மோசமானவங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு அவரை பார்த்தா அப்படி தெரியல, உங்களை பார்த்தாதான் மோசமானவர் மாதிரி இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டு டாங்ஸோ சிரிக்கிறான். அப்ப பஸ் வருது. அப்ப டாங்ஸோக்கு நன்றி சொல்லி அந்த பொண்ணு ஏறி பஸ்ல போயிடுறா. அன்னைக்கு எல்லாரும் கேங்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க.
அப்ப டிவில ஒரு நியூஸ் வருது. காட்டுக்குள்ள ஒரு பொண்ணுடைய பாடி கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. இத பார்த்து டாங்ஸோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த இடத்துல டாங்ஸோவோட கொடை இருக்கு. காலையில ஒரு பொண்ணுக்கு கொடை கொடுத்தான் இல்லையா, அந்த பொண்ணு தான் இறந்து போயிருக்கு. அவளை கொன்னது அந்த சைக்கோ. உடனே எல்லாரும் வெறி பிடிச்ச மாதிரி இந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஹைவே போற இடத்துல இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் தர்றாங்க. எல்லார்கிட்டயும் போட்டோ காமிச்சு கேக்குறாங்க. அப்ப ஒருத்தன் நான் இவனை பாத்திருக்கேன்னு சொல்றான். இன்னைக்கு காலையில தான் ரூம் எடுத்தான். ரூம் நம்பர் 305 சொல்றான். உடனே ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க இல்ல. எங்கடா அவன் அடிச்சு கேக்குறாங்க. அப்ப மேனேஜர் நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வெளியே போனான்னு சொல்றான். இப்ப மொத்த டீமும் அங்க வராங்க. எல்லாரும் அந்த ஹோட்டலை சுத்தி ஒளிஞ்சிருக்காங்க. ராத்திரி அந்த சைக்கோ வர வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. நடு ராத்திரி ஆகுது. அப்ப தனியா ஒரு கார் வருது. அந்த கார்ல தான் சைக்கோ இருக்கான். எல்லாரும் அமைதியா அவன் காரை விட்டு இறங்குற வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. காரை மெதுவா ஓட்டிட்டு வரான். அப்ப அந்த சைக்கோக்கு சந்தேகம் வருது. அங்க ஆட்கள் ஒளிஞ்சிருக்கிறத கவனிக்கிறான். உடனே காரை எடுத்துட்டு வேகமா போறான். டக்குன்னு கிம்மும் டாங்ஸோவும் காரை துரத்திட்டு போறாங்க. சந்து சந்தா புந்து தப்பிக்க பாக்குறான். அப்ப செமையான சேஸ் நடக்குது. 2 பேரும் அந்த சைக்கோவை துரத்திட்டு போறாங்க. அதுல 2 பேருக்கும் யார் அவனை முதல்ல பிடிக்கிறதுன்னு காம்படிஷன் வேற. கிம் டாங்ஸோவை இடிச்சு தள்ளிட்டு சைக்கோவை துரத்திட்டு போறான். மாறி மாறி தெருக்குள்ள காரை விட்டுட்டு வராங்க. அப்ப ஒரு கட்டத்துல 3 காரும் ஒரு இடத்துல மோதுது. எல்லாருக்கும் பயங்கரமா அடி விழுது. வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா சைக்கோவை காணோம். உடனே எல்லாரும் தனித்தனியா தேடி போறாங்க. அப்ப டாங்ஸோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் சைக்கோவை பாத்துறான். பின்னாடி துரத்திட்டு போகும்போது சைக்கோ அவனை குத்தி கொண்டு தப்பிச்சு ஓடிடுறான். சத்தம் கேட்டு டாங்ஸோ ஓடி வரான். பார்த்தா அவனுடைய ஆள் அங்க இறந்திருக்கான். அந்த வழியா ஓடி போய் பாக்குறான். அங்க ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்கு. மெதுவா கதவை திறந்து செய்கையில இங்க வந்தானான்னு கேக்குறான். அந்த பொண்ணு பயந்துகிட்டே ஆமான்னு சொல்றா. பார்த்தா பக்கத்து ரூம்ல தான் அவன் ஒளிஞ்சிருக்கான். கத்திய வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறான். அப்ப நம்ம ஆளு கதவை உடைச்சுட்டு போறான். அவனை புடிச்சு நான் எடி பேய் எடி 2 அடியில வாங்கி போறான். அவன் காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரான். அப்ப கிம் போன் பண்றான். அதுக்கு டாங்ஸோ நான் அவனை புடிச்சிட்டேன், டீல் படி அவன் எனக்கு தான் சொந்தம், அவனை நான் பாத்துக்கிறேன்னு போனை வைக்கிறான். அந்த சைக்கோவை கார்ல ஏத்திட்டு கிளம்புறான். இத கேட்டு கிம் கடுப்பாகிறான். உடனே போலீஸுக்கு போன் பண்ணி டாங்ஸோவுடைய காரை ட்ராக் பண்ண சொல்றான். டாங்ஸோ அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறான். நான் உன்னை இப்போ கொல்ல போறேன், அது வரைக்கும் அசையாம உட்காரு, இல்லன்னா என் சட்டையெல்லாம் ரத்தமாயிரும், சொல் பேச்ச ஒழுங்கா கேளுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து அவனை வெட்ட போறான். அப்ப திடீர்னு ஒரு கார் வேகமா செவுத்த உடைச்சிட்டு வருது. நேரா டாங்ஸோ மேல போய் மோதுது. யாருன்னு பார்த்தா கிம் தான் வரான். டாங்ஸோவை பார்த்து சாரி எனக்கு வேற வழி தெரியல, இவன் எனக்கு தான் சொந்தம்னு அந்த சைக்கோவை புடிச்சிட்டு போறான். கார் மோதினதுல டாங்ஸோ அங்கேயே மயங்கி போறான். கிம் சிபிஐ ஆபீசரை பார்த்து கொலைகாரனை நானே பிடிச்சிட்டேன், ஒழுங்கா பெட்டியை கட்டிட்டு கிளம்புகிறான்னு சொல்றான். இந்த செய்தி நாடு முழுக்க பரவுது. எல்லா நியூஸ்லயும் அந்த சைக்கோ கில்லரை பத்தி தான் பேசுறாங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையெல்லாம் நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்காக நான் எந்த கொலையும் பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். கிம் அவன் கிட்ட ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் நக்கலா சிரிச்சுட்டு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லன்னு சொல்றான். அவனுடைய கத்தியை காமிச்சு இதை வச்சுதானே எல்லாரையும் கொன்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் இந்த கத்தியை நான் பார்த்ததே இல்லன்னு சொல்றான். கடுப்பாகி கிம் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வந்து அவனை தடுக்கிறாங்க. போலீஸ் கிட்ட அவன் எல்லாரையும் கொன்னதுக்கான நேரடி ஆதாரம் எதுவுமே இல்ல. கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த கத்திய ஒரு ஆதாரமா தராங்க. அதுக்கு அந்த சைக்கோவோட லாயர் கத்தியில இருக்கிற டிஎன்ஏ எவிடன்ஸை மட்டும் வச்சு என்னுடைய கிளைண்ட கொலையாளின்னு சொல்ல முடியாது, போலீஸே கூட போலியா இப்படி எவிடன்ஸை உருவாக்க முடியும், இத ஆதாரமா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் தான் கொலை பண்ணான்னு ப்ரூவ் பண்ண முடியாம போலீஸ் திணறாங்க. அப்ப அந்த சைக்கோ எல்லாரையும் பார்த்து நான் ஒரு நிரபராதி, எனக்கு எதிராக உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, அப்படி ஆதாரமே இல்லாம ஒருத்தனை தூக்குல போட்டு கொல்லணும்னு நினைக்கிறது ஒரு கொலை தான், இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு கொலைகாரங்க தான் சொல்றான். அவனால பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தோட இருக்காங்க. ஆனா அவனை ஒன்னும் பண்ண முடியாம அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து டாங்ஸோவும் செம கடுப்புல இருக்கான். இப்ப போலீஸால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு கேஸ் தான். கடைசியா கடத்தி பணம் கேட்டான் இல்லையா, அந்த கேஸுக்கு மட்டும் தான் டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கு. அதனால மத்த கேஸ் எதுவும் நிக்கல. கடத்தல் வழக்கு நிரூபிக்கப்பட்டு அவனை ஜெயில போடுறாங்க. இத பார்த்து டாங்ஸோ செம கடுப்பாகிறான். கிம்ம தனியா புடிச்சு செம்ம அடிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்ன அடிச்சு போட்டு அவனை கூட்டிட்டு போயிருப்ப, அவனை நானே அடிச்சு கொண்டு இருப்பேன், ஆனா இப்ப அவனை ஒண்ணுமே பண்ண முடியாம நீ இருக்க, உன்னால இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப கிம்மும் என்ன மன்னிச்சிடு, சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும்னு நினைச்சேன், ஆனா என்னால அது முடியலன்னு அழுகுறான். யோசிச்சு பாருங்க, அத்தனை பேரை ஈவேரக்கலாம கொலை பண்ணிட்டு வெறும் ஒரு கடத்தல் கேஸ்ல ஜெயில ஜாலியா இருக்கான், வேலைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஜெயிலுக்குள்ள எல்லா கைதிகளும் பரபரப்பா ஓடி வராங்க. கேட்டு கிட்ட வந்து பாஸ் வராருன்னு எல்லாரும் மண்டி போட்டு நிக்கிறாங்க. எல்லா கைதிகளும் தலைவர் வாழ்கன்னு கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா வேன்ல இறங்கி வர்றது ஜாங் டாங் சோ. செம்ம சீனா இறங்கி வந்து சைக்கோவை தேடுறான். பார்த்தா அவன் உள்ள புக்கு படிச்சிட்டு இருக்கான். டாங்ஸோவை பார்த்ததும் மிரண்டு போய் நிக்கிறான். மாவனை இனிமேல் உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே வருவாரு பாருங்க. இந்த படத்துலயே மரண மாசான சீனி தான்.
சைக்கோ தனியா குளிச்சிட்டு இருப்பான். அப்ப டாங்ஸோ கிட்ட வந்து கேம் இன்னும் முடியல, ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறா இருப்பாங்க. இதோட படம் முடியுது. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆனா இது இந்த படத்துடைய உண்மையான கிளைமேக்ஸ் இல்ல. நானே கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்ப படத்துடைய உண்மையான கிளைமேக்ஸ பாப்போம். கோர்ட்ல விசாரிக்கிறாங்க இல்லையா, அப்ப சைக்கோக்கு எதிரா நேரடி ஆதாரத்தை போலீஸால காமிக்க முடியல. அப்பதான் கிம் டாங்ஸோவை பார்க்க போறான். அப்ப கோவத்துல அவனை செமையா அடிக்கிறாரு. அப்ப கிம், நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், என்னால அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல, அவனுக்கு தண்டனை வாங்கி தர ஒன்னால மட்டும் தான் முடியும், அவன் கிட்ட இருந்து நீ மட்டும் தான் தப்பிச்சிருக்க, நீ சாட்சி சொன்னா அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும்னு சொல்றான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அப்படி சாட்சி சொன்னா டாங்ஸோவும் மாட்டுவான். அப்ப டாங்ஸோ ஒரு கண்டிஷன் போடுறான், என்ன அரெஸ்ட் பண்ணும்போது அவன் இருக்கிற ஜெயிலையே என்னையும் போடணும்னு சொல்லி வைக்கிறான். மறுநாள் கோர்ட்டுக்கு டாங்ஸோ சாட்சி சொல்ல வரான். அப்ப அந்த வக்கீல் ஜட்ஜி கிட்ட இவன் ஒரு கிரிமினல், இவன் சொல்றத ஆதாரமா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அப்போ டாங்ஸோ கோவத்துல, அவன மாதிரி ஒரு சைக்கோக்கு நீ வாதாடுற, இந்த மாதிரி உன்னோட வீட்டுல நடந்தா நீ சும்மா இருப்பியா, அவன்லாம் சாக வேண்டியவன், அவனுக்கு எதிரா இருக்கிற ஒரே ஆதாரம் நான் மட்டும்தான், நான் பேசுவேன்னு சொல்றான். அதுக்கு ஜட்ஜும் ஒத்துக்கிறாரு. அப்ப டாங்ஸோ நடந்ததை சொல்றான். இவன் என்ன கொலை பண்ண வந்தான், அவன் குத்தன தடயங்கள் இருக்குன்னு டாங்ஸோ அடிப்பட்ட இடத்தை காமிக்கிறான். அது மட்டும் இல்ல, நான் அவனை திரும்பி கத்தியால குத்துனேன், வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவனுக்கு தழும்பும் இருக்கு. அது மட்டும் இல்ல, லீ சாகும் போது ஒரு பேப்பரை கொடுத்தான் இல்லையா, அதையும் ஆதாரமா காமிக்கிறாங்க. அதனால கையெழுத்தும் ஒத்து போகுது, அவன் பண்ண கொலைகள் எல்லாம் நிரூபணமாகுது. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, என் கத்திய வச்சு வேற யாரோ லீய கொன்னுட்டாங்கன்னு எழுதிருந்தான் இல்லையா, அதனால உண்மையிலேயே லீய கொன்னது டாங்ஸோ தான் தெரிய வருது. அதனால டாங்ஸோவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் தான் ஜெயில போடும்போது டாங்ஸோ சைக்கோவை தேடி வரான். இதோட படமும் முடியுது. எனக்கு இந்த கிளைமேக்ஸ பார்க்கும்போது கொஞ்சம் ஒத்துக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் நினைச்சா அந்த சைக்கோவை ஜெயிலே கொள்ள முடியும். ஆனா எதுக்கு தேவையில்லாம அவனே போய் சரண்டர் ஆகணும்னு தோணுச்சு. இந்த ரெண்டு கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணாங்கன்னா தலையும் தளபதியும் நடிச்சா வேற லெவல்ல இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த படம் ஒரு உண்மை கதையை இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்திருக்காங்க. அந்த உண்மை கதையை வச்சு ஏற்கனவே மெமரிஸ் ஆஃப் மர்டர்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் சும்மா தாறுமாறா இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு நைட் என்னால தூங்கவே முடியல பாருங்க, அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரைம் ஸ்டோரியில அதுவும் ஒண்ணு. அடுத்ததா அந்த படத்துடைய வீடியோவை போடலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதிக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்தை போட முயற்சி பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான படத்துல பார்ப்போம். நன்றி.